வணக்கம். இன்னைக்கு நாம நுண்ணோக்கி வழியா மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு உலகத்தோட ரகசியத்தை வெளிக்கொண்டு வர்ற ஒரு கலர்ஃபுல்லான டெக்னிக் பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு மோசமான நோய் தொற்றை எதிர்த்து நீங்க போராடணும். ஆனா அதுக்கு காரணமான பாக்டீரியா எதுன்னே உங்களுக்கு தெரியல. அது ஒரு இன்விசிபிள் எனிமி மாரி. சரியான ஆயுதத்தை எடுக்கணும்னா முதல்ல அந்த எதிரி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு காலத்துல மைக்ரோஸ்கோப் கீழே எல்லா பாக்டீரியாவுமே ஒன்னு போல தான் தெரிஞ்சது. சும்மா நிறமில்லாத சின்ன சின்ன வடிவங்கள். லட்சக்கணக்கான வகை இருந்தாலும் எதெதுன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு வழியே இல்ல. இது மருத்துவ உலகத்துல ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. ஆனா பாருங்க, இந்த சிக்கலுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுதான் நிறமூட்டுதல். அதாவது பாக்டீரியா மேல கலர்ஸ பூசுறது மூலமா அதுங்களோட அடிப்படை வித்தியாசத்தை நம்மால ரொம்ப தெளிவா பார்க்க முடிஞ்சது. இது நிஜமாவே ஒரு புரட்சிகரமான யோசனை தாங்க. இந்த டெக்னிக்கோட பேர் தான் கிராம் ஸ்டெய்னிங். இது ஒரு லேப் டெக்னிக். இதோட முக்கிய வேலை என்னன்னா, பாக்டீரியாக்களோட செல் சுவரோட அமைப்பை வச்சு அதை கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ்னு ரெண்டு பெரிய குரூப்பா பிரிக்கிறது தான். சரி, இந்த ரெண்டு வகை பாக்டீரியாவுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, அதோட செல் சுவர் தான். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு ஒரு திக்கான ஜாக்கெட் போட்ட மாதிரி செல் சுவர் இருக்கும். அதனால அது சாயத்தை நல்லா இறுக்கமா புடிச்சுக்கும். ஆனா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட செல் சுவர் ரொம்ப மெல்லிசா இருக்கிறதால சாயம் ரொம்ப ஈஸியா வெளியே போயிடும். ஓகே, இந்த கலர் டெஸ்ட் எப்படி தான் வேலை செய்யுது? இதுல மொத்தமே 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் முடியும் போது பாக்டீரியா தன்னோட உண்மையான அடையாளத்தை கலர்ஸ் மூலமா நமக்கு காட்டிடும். இதோ அந்த 4 ஸ்டெப்ஸ். முதல்ல கிறிஸ்டல் வயலட்னு ஒரு ஊதா கலர் சாயம், ரெண்டாவதா அயோடின், அடுத்து ஆல்கஹால் வச்சு ஒரு வாஷ், கடைசியா சாஃப்ரன்னு ஒரு பிங்க் கலர் சாயம். வாங்க ஒன்னொன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல் ஸ்டெப்ல கிறிஸ்டல் வயலட்னு சொல்ற அடர் ஊதா கலர் சாயத்தை பாக்டீரியா மேல ஊத்துவோம். ஒரு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லா பாக்டீரியாவுமே எந்த வித்தியாசமும் இல்லாம ஊதா கலர்ல மாறிடும். அடுத்ததா அயோடின் சேர்க்கிறோம். இத ஒரு கலர் லாக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த ஊதா கலர் சாயத்தை பாக்டீரியாவோட செல் சுவருக்குள்ள நல்லா லாக் பண்ணி வைக்க உதவுது. இப்ப வர்றது தான் இந்த டெஸ்டோட கேம் சேஞ்சர். ஆல்கஹால் வச்சு ஒரு 5-10 செகண்ட் கழுவுறோம். இந்த ஒரு ஸ்டெப் தான் பாக்டீரியாவோட உண்மையான கலர் என்னன்னு முடிவு பண்ண போகுது. கடைசியா சாஃப்ரானின்ங்கிற பிங்க் கலர் சாயத்தை சேர்க்கிறோம். ஆல்கஹால் வாஷ்ல எந்தெந்த பாக்டீரியா எல்லாம் ஊதா கலரை இழந்துடுச்சோ அதுங்க மட்டும் இந்த பிங்க் கலரை எடுத்துக்கும். சரி, இந்த 4 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரிய வருது? அந்த ஊதா பிங்க் கலர்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்க, இந்த டேபிள்ல ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்காங்க. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா ஆல்கஹால் வாஷ்ல ஊதா கலரை இழக்காது. அதனால கடைசி வரைக்கும் ஊதாவாவே இருக்கும். ஆனா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா ஊதா கலரை எழுந்துட்டு அதுக்கப்புறம் பிங்க் கலரை எடுத்துக்கும். சோ மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது பாக்டீரியா ஊதா கலர்ல தெரிஞ்சா அது கிராம் பாசிட்டிவ். ஏன்னா அதோட அந்த திக்கான ஜாக்கெட் சாயமான கிறிஸ்டல் வயலட்டை ஆல்கஹால் கழுவுனதுக்கு அப்புறமும் கெட்டியா புடிச்சுக்குச்சு. அதே பாக்டீரியா பிங்க் கலர்ல தெரிஞ்சா அது கிராம் நெகட்டிவ். அதோட மெல்லிய செல் சுவரால ஊதா கலரை புடிச்சு வைக்க முடியல. அதனால அது நிறத்தை இழந்து கடைசியா சேர்த்த சாஃப்ரான் சாயத்தை ஏத்துக்கிட்டு பிங்க் கலர்ல தெரியுது. சரி, இந்த ஊதா பிங்க் கலரால நிஜ வாழ்க்கையில என்னதான் பிரயோஜனம்? 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த சிம்பிள் டெஸ்ட் இன்னைக்கும் மருத்துவத்துல ஏன் இவ்வளவு முக்கியமான ஒண்ணா இருக்கு? பாருங்க, இந்த ஒரு வரி போதும் இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. பாக்டீரியா மூலமா வர்ற நோய் தொற்றுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஏன் இவ்ளோ அவசியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இது வெறும் சில நிமிஷங்கள்ல எதிரி யாருன்னு நமக்கு அடையாளம் காட்டிடுது. அந்த தகவலை வச்ச டாக்டர்ஸ் எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியாகும்னு உடனே முடிவு பண்ண முடியுது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நுண்ணுயிரியல்ல இது ஒரு அடிப்படை பாடம். ஒரு நோய் தொற்றோட காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் படி. இந்த கிராம் ஸ்டெய்னிங் ஒரு சிம்பிளான ஐடியா எப்படி அறிவியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம். இதை போலவே நவீன அறிவியலோட அடித்தளமா இருக்கிற வேற என்னென்ன சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியாஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன்.